வணக்கம். நீங்கள் பார்க்கிறது உங்கள் விருப்பமான நியூஸ் சேனல். முக்கிய செய்தி. தமிழக அரசின் முக்கிய அறிவிப்பாக பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுப்பெறவும் குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் இந்த திட்டம் உதவும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் மூலம் குடும்பத் தலைவி பெண்கள், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள், தனித்தாய் பெண்கள் முன்னுரிமை அடிப்படையில் பயன்பெறுவர் என தகவல். இந்த உதவித்தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் இடைநிலை தாமதம் இல்லாமல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வு. இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பல கேள்விகள் எழுப்பின. யார் தகுதி, எப்போது வழங்கப்படும், எப்படி விண்ணப்பிப்பது என்ற கேள்விகளுக்கு அமைச்சர் விளக்கமளித்தார். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு, தகுதி பட்டியல் விரைவில் வெளியிடப்படும், அனைத்து மாவட்டங்களிலும் முகாம் நடத்தப்படும் என்று தெரிவித்தது. அரசியல் எதிர்வினை. இந்த அறிவிப்பை வரவேற்ற ஆதரவாளர்கள் பெண்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் என்று தெரிவித்தனர். ஆனால் எதிர்க்கட்சிகள் தேர்தலை முன்னிட்டு மக்களை கவரும் அறிவிப்பு என்று விமர்சனம் செய்தனர். மக்கள் கருத்து. நாங்கள் பேசிய சில பெண்கள் கூறியது, இந்த 2000 ரூபாய் எங்களுக்கு குடும்ப செலவுக்கு உதவும், பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு பயன்படும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர். சிலர் அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அமல்படுத்தும் தேதி. இந்த திட்டம் எப்போது தொடங்கும், முதல் கட்ட பணம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு